என் வாழ்க்கை எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேவ சமூகத்துல என்ன நடத்துறதுக்கும் பக்தன் சொல்றாரு, என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். என்னையும் நினைத்து, இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க? இந்தியாவுல மாத்திரமே 140 கோடி, அகில உலகத்துல 800க்கு மேல கோடி பேர் ஜனங்க இருப்பாங்க. ஆனா அதுல என் ஒருத்தனை ஆண்டவருக்கு தெரியும், என் தேவைகள் தெரியும், என் பிரச்சனைகள் தெரியும், என் வேதனைகள், என் வலிகள், என் கஷ்டங்கள், என் நஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பர்சனலா, இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட முறையில என்னோடு அவர் உறவாடுகிறார், என்னோடு பேசுகிறார், என்னை கவனிக்கிறார், என்னையும் அவர் நினைக்கிறார், என்னையும் அவர் விசாரிக்கிறார், என் கூட அவர் பேசுறாரு, என்னை அவர் பலப்படுத்துகிறார். நான் எம்மாத்திரம். உம்மால் எண்ணப்படுவதற்கு நான் எம்மாத்திரம். மிதிக்கப்படுகிற பூவுக்கு ஒப்பா இருக்கிறேன், காய்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறேன், கடந்து போகிற மேகத்துக்கு புகைக்கு ஒப்பா இருக்கிறேன், மறைந்து போகிற நிழலுக்கு ஒப்பா இருக்கிறேன். ஆனாலும் என்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். நான் நிலையற்றவன் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னையும் நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி. சொல்லுவோமா? என்னையும் நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. என் மேல் வைத்தபடி அலாதி அன்பு, அலாதி இந்த கிருபைக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னது சொல்லுங்க. நம்ம யாரு? மிதிக்கப்படுற பூ, காய்ந்து போகிற, மிதிக்கப்படுற புல்லு, காய்ந்து போகிற பூ, அப்புறம் கலைந்து போகிற மேகம், அப்புறம் பறந்து போகிற புகை. இதெல்லாம் பக்தன் சொல்றார். நம்ம பெருசா ரொம்ப நினைச்சிட்டோம்னா அதுதான் ரொம்ப மிஸ்டேக். எங்க பெருசா நினைக்கணும்? எந்த இடத்துல ப்ரிவிலேஜ், எந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப நம்மள பெருசா நினைக்கணுமோ அங்க நினைக்கணும். எந்த இடத்துல நம்மள தாழ்வா, எங்க நம்மள நாளைக்கு கிளாஸ்ல எடுக்க போறத இந்த தொடர் ஜபத்திலையும் பார்க்கலாம். எந்த இடத்துல நம்மள தாழ்த்தணும், நமக்கு அது தெரியாதனால, அந்த டிஃபரன்ஸ் தெரியாதனால எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றோம், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோம். தாழ்மைன்ற பேர்லயும் தப்பு பண்றோம், பெருமைன்ற பேர்லயும் மேன்மை பாராட்டுதல். பவுல் சொல்றார், அவமாய் போவதை பார்க்கல நான் செத்து போறது நல்லதுன்றார். சில இடங்கள்ல நாம் கொஞ்சம் எப்படிதான் நடந்துக்கணும், அங்க இடம் பொருள் ஏவல். சில இடங்கள், எல்லா இடத்துலயும் அப்படி நடந்துக்க கூடாது, எல்லார்கிட்டையும் அப்படி நடந்துக்க கூடாது. ஆமென். எங்க இறங்கணுமோ அங்க என்ன செய்யணும், எங்க இறங்கணும், எங்க விட்டு கொடுக்க கூடாது அங்க என்ன செய்யக்கூடாது. பசிச்சா கூட தின்னக்கூடாது. ஓகே சாப்பிட்டேன், ஓகே இல்ல இப்பதான் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், வயிறு கவான்னு இருக்கும், ஆனா ஒண்ணு இல்ல சாப்பிட்டேன் அப்படின்னும். எங்க சாப்பிடணுமோ பழையதை கொடுத்தாலும், என்ன இருக்கிறது தண்ணியை கொடுத்தாலும் சந்தோஷமா என்ன செய்யணும், குடிக்கணும். சோ எங்க எப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா தேவ சமூகத்துல நான் கடந்த நாட்கள்ல சொன்னது போல கூட நம்மள கொஞ்சம் ரொம்ப தாழ்த்தி, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கேயோ கடந்தேன், ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லாத ஒரு 4-5 பேர் இருக்கும் போது, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து. நான் என்ன சொல்லிக்கிறேன், என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லல, ரைட்டா? எங்கேயோ சினிமா தியேட்டருக்கும், எங்கேயோ ரோட்டுக்கும், எங்கேயோ அலைஞ்சி அப்படி கம்பேர் பண்ணும்போது, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, எனக்கு என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. எல்லாமே சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு. எல்லாமே பாடுங்க, பாடுங்க. உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே,
எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆளுமை ரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயமாய் நினைவு கொண்டேன் ஆமா கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கடல் பற்றி நடத்துது எல்லாமே சேர்ந்து சொல்லுவேன் எல்லாருமே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி மறுபடியுமா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே சில பாட்டுதான் இப்படி பாட்டுதான் பாட்டு புக் இதுல தேவையே கிடையாது இதுக்கெல்லாம் பாட்டு புக்கே தேவையில்லை சரி கத்த நல்லவர் ஆமென் இன்றைக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க நடந்துக்கிற விதத்துக்கான ஒரு நல்ல வார்த்தையா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் காலையில ஆரம்பிக்கும் போது சொன்னேன் செய்தி என்பது என் மூளையிலிருந்தோ என் அறிவிலிருந்து வருவதே இல்லை 100% எனக்கு ஆண்டவர் கொடுப்பது என் உள்ளத்தில் போடுவதை நான் போடுறேன் ஒரு குடும்பம் சொன்னாங்க நாங்க எங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம் எங்க வீட்டுல நாங்க ஒரு விஷயம் சம்பாஷணை பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ராஜ்குமார் வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு அங்க விடை கிடைச்சது அப்படின்னு ஒரு தம்பி சொன்னார் அவங்க வீட்டுல அவரு அவங்க அண்ணன் அவங்க அம்மா 3 பேர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க எங்கேயோ ஒரு வீட்டுல பேச நான் எங்கேயோ ஒரு இடத்துல செய்தி கொடுக்க அவங்க வரும் பொழுது ஆண்டவர் அதுக்கு விடை கொடுத்தாரு நல்ல ஒரு ஆன்சரா இருந்துச்சு பாஸ்டர் அப்படிங்கிறார் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ ஆண்டவர் உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கான தகவலை தவிர ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க சொற்குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு உரையாடல் ஏதோ ஒண்ணு பேச அப்படி கேட்கல உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ண உங்களை பலப்படுத்துறதுக்கு உங்களை தைரியப்படுத்துறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க கை கொள்றதுக்கானதுதான் செய்தி ஆமென் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க இப்ப பாஸ்டர் பேச போற செய்தி உங்களுக்கும் எனக்கும் முடிஞ்சு போச்சு யாருக்கோ ஒருத்தருக்கு போஸ்ட் பண்றாதீங்க ஃபார்வர்ட் பண்றாதீங்க அனு இது உனக்கு தானே அருணாவோ அக்கா இது உங்களுக்கு தானே யாருக்கும் யாரும் என்ன பண்ணாதீங்க போஸ்ட் பண்ணாதீங்க இல்ல யாரையாவது எட்டி பார்க்காதீங்க அந்த பொண்ணுக்கு தான் இது அந்த பையனுக்கு தான் அந்த அண்ணனுக்கு தான் இட்ஸ் ஃபார் யூ இது யாருது பர்சனலி யாருக்கு இது உங்களுக்கானது எடுத்து வாசியுங்கள் என்னாகமம் 23:19 என்ன இது இந்த மாசம் எல்லாம் என்னாகமத்திலே வந்துகிட்டே இருக்கு பொய் சொல்ல மனிதன் அல்ல படிமா மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் இது ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு இது வாங்குதமா நம்ம யூஸ் பண்றோம் ஆனா இது ஒரு கொஸ்டின் இது இல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனிதன் அல்லவே அப்படின்னு பாடுவோம் பொய் சொல்ல தேவன் தெலுங்குல இங்கிலீஷ்ல டக்குன்னு Praise the Lord. இங்கிலீஷ்ல பாருங்க சொன்னதை செய்யாமல் இருக்கிறவரோ வசனித்து அப்படின்னு சொல்றது வாக்கு தந்து வசனித்து அப்படின்னு சொன்ன என்ன ரொம்ப தமிழ் வார்த்தையா இருக்கு இங்கிலீஷ்ல என்ன தெலுங்குல என்ன போட்டு ப்ராமிஸ் தான் சரியான வார்த்தை ஸ்போக்கனை விட ப்ராமிஸ் தான் சரியான வார்த்தை தெலுங்குல மாட்டைச்சி மாட்டன்றது காமன் வேர்ட்ஸ் தான் இல்ல ஸ்போக்கன் மாட்டை ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொன்னதும் இருக்குது வாக்கு தந்ததும் இருக்கு அல்லேலூயா காமனா பேசுறது வேற
யாக்கோபுக்கு சொல்லும் போது சாதாரணமா சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உனக்கு சொன்னல. அவர் சொல்லி சொன்னது அவர் என்ன சொல்றாரு? நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், விலக மாட்டேங்கிறது ப்ராமிஸ். சொன்னது வேற, ப்ராமிஸ் பண்றது வேற. நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லலாம், ஓகே. ஆனா தருவேன், சத்தியமா தருவேன், எங்க அம்மா மேல இல்ல சொல்லு, உன் பைபிள் மேல சத்தியம் சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏசப்பா மேல என்ன பண்ணு, சத்தியம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்றது வேற, ஸ்போக்கன் வேற, ப்ராமிஸ் வேற. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஆசைப்பட்டு கேட்கிறோம் அல்லது சொல்றதை வாங்கி இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் ப்ராமிஸும் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்குன்னா அது கண்டிப்பா கன்ஃபார்ம். வாக்கு தத்தம் சொல்லுங்க. வாக்கு தத்தம். வாக்கை நான் உனக்கு என்ன பண்ணி இருக்கிறேன். இப்போ தத்தெடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, இது வரைக்கும் இது என்னுடையது, இதை நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் தத்தம். அதுக்கு பேர் என்ன? தமிழ் வார்த்தை, ரைட்டா? என்ன கொடுத்துட்டேன்? தத்தெடுத்து தத்தமாக்கிட்டேன். இனிமே யாருது? சரி, ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறாரு, சொல்றது வரைக்கும் அவருடைய, சொன்ன பிறகு அது யாருடையது? என்னுடையது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நல்ல வாக்கு தத்தங்களை வாங்கி இருக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட? அல்லேலூயா. பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல. ஆனா என்ன கேள்வினா, ஏன் நிறைவேறவில்லை, ஏன் செய்யவில்லை? அந்த ரெண்டு கொஸ்டின் தான் இன்னைக்கு செய்தி. ஏமா உனக்கு நிறைவேறல? இதோ வலதிலும் கிழக்கிலும் இடதிலும் தெற்கிலும் மேற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய். பெருகிட்டீங்களா? பெருகிட்டோமா? உன்னை வாழாக்காமல் தலையாயிட்டீங்களா? இன்னும் வால்ல இருந்து கூட ஒரு இன்ச்சு என்ன செய்யல, முன்னாடி வரல. இன்னும் எத்தனை வருஷமா எப்படிதான் இருக்கிறோம்? டைல் அண்ட் ஹெட் என்னன்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல, டைல் அண்ட் ஹெட். வாழு தலை, இங்க இருந்து இன்னும் முன்னாடி எங்க வரல, முதுகுக்கே வரல. நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு சொல்ற திரும்பவும், நான் அப்படி இல்லை, நீங்க என்ன வேணாலும் என்ன நினைச்சிட்டு போங்க. ஏன் ஆண்டவரை இன்னும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை, ஏன் ஆண்டவரை இன்னும் நீங்க செய்யல அப்படின்னு கேட்கும் போது கொஸ்டினுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு சொல்லுங்க? கொஸ்டினுக்கு பதில் எங்க இருக்கு? சொல்லு தம்பி. யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் கேள்விக்கான பதில் என்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட இல்லை. வார்த்தையை தந்து அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு பலவீனமான தெய்வத்தை ஆராதிக்கல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அதுதான் ராஜ்குமார் வீட்டுல பார்த்தோம். கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைப்பது, அவர் செய்வதை தடுப்பவன் இந்த உலகத்துல நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அதே அப்படிதான் அவர் செய்யறது தான். ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைவேறல. இப்படி சொல்லலாம் இல்ல? ஏன் நிறைவேறல? ஹாபக்குக் எங்கப்பா? ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 3. ஹாபக்குக் வந்திருக்கான்டா, படிங்க 2:3. குறித்த காலத்துக்கு நிறைவேறும்படிக்கு இன்னும் என்ன படிங்க? வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்கும், பொய் சொல்லாது, தாமதிப்பதில்லை, அதற்கு காத்திரு, வரும். அதுதான். கைத்தட்டி. தரிசனமோ வாக்கு தத்தமோ ஆசீர்வாதமோ தேவன் என்ன செய்திருக்கிறார்? குறித்து வைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. இங்கிலீஷ்ல போட்டுருக்கேன், அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னா இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அவர் அவங்க டைரியில எழுதி வச்சிருப்பார். நாளைக்கு இந்த அம்மா வருவோம், டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க. நீங்க வாங்குற டைம்ல டாக்டர் என்ன பண்ணி வச்சிருப்பாரு? 10 மணிக்கு விஜய் அம்மா வருவாங்கன்னு அவர் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்ன பண்ணி வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். அது வாங்குறவங்களுக்கு தெரியும், அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு தெரியும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தயாரா இருப்பாங்க, அவங்க ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு வாக்கு தத்தமோ தரிசனமோ அல்லது ஆசீர்வாதமோ பிளஸிங்ஸோ எல்லாமே ரெடியா இருக்குது. ஆண்டவர் உங்ககிட்ட பொய் சொல்லல. அல்லேலூயா. உங்களை ஏமாத்தல. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். உங்களை ஏமாத்தி அவருக்கு நயா பைசா பிரயோஜனமோ
இல்ல. போங்க பாஸ்டர், எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து ஆண்டவர் எங்க வீட்டுல ஒரே வாக்குத்தத்தமா பாக்ஸ்ல இருக்குது. பைபிள்ல இந்த பக்கம் அந்த பக்கம் தேதியெல்லாம் இது வச்சிருக்கேன், மாசம்லாம் இது வச்சிருக்கிறேன். ஒண்ணுமே செய்யல. நடக்கவே நடந்திருந்தா நான் எங்கேயோ இருந்திருக்கணும். என்ன பிடிச்சே இருக்க முடியாது கையிலேயே. ஆமா, ஆளு வேற மாதிரி ஆயிட்டு இருப்பேன் நான். இதோ பூமியில் சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மையா வைப்பேன். ஆனா உன்ன 10 பேருக்கு மேல நம்ம ஆளே உன்னும் உயரல. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும். 15ஆம் தேதிக்கு மேல கல்லா காலியா இருக்கும். நீயோ கடன் கொடுப்பாய். கடன் இன்னைக்கு நேத்து கூட வாங்கியிருப்போம். கடன் இன்னும் யாருக்கிட்ட வாங்கலான்னு சொல்லுமா? நேத்து கூட நான் நிசாந்தி கேட்டுதான் வந்தேன். என்னமா நிசாந்தி ஆச்சு? ஆனா வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நீயோ கடன். இங்க கடன் கொடுத்த யாராவது இருக்கீங்களா? கடன் வாங்கினவங்க கை தூக்க சொன்னா, நான்ல இருந்து கடன் கொடுத்தவங்க யாருமே இல்ல. பிரச்சனை எங்க? வசனம் சொல்லுகிறது பொய் சொல்லல. ஆனால் சொல்லுகிறது அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்? காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்வதில்லை. ஆனா ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறாரு? இந்த செய்தியின் தலைப்பு தாமதங்கள் ஏன். இந்த செய்தியின் தலைப்பு why delay. ஏன் தாமதிக்கிறது? ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனங்களை கொடுத்திருக்கு, அது ஏன் தாமதிக்குது பாஸ்டர்? எனக்கு ஆண்டவர் blessing கொடுத்திருக்கிறாரு, அது ஏன் தாமதிக்குது பாஸ்டர்? எனக்கு ஆண்டவர் ஏன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, அது ஏன் தாமதிக்குது பாஸ்டர்? ஏன் டிலே ஆகுது? அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல என்ன செஞ்சிருக்கணும்? ஆதியாகமம் 19:16 படிங்களேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. 19:16 சீக்கிரம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும், இன்னும் 2 தூதர்கள் போனாங்க. ஒரு தூதர் லோத்து மனைவி கையை பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னொரு தூதர் 2 பொண்ணுங்க கை என்ன பண்ணிக்கிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. சோதம் குமாராவில இருந்து தரன்னு அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளியில கொண்டு வந்து விடுறாங்க. அல்லேலூயா. இப்படி சொல்றவங்க மனதில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த டிலே, இந்த லேட்டு, இது எல்லாம் இந்த பூமியிலையும் நம்ம ப்ராசஸ் தான். பரலோகத்துல டிலே என்பதே இல்லை. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? தாமதத்துக்கு டிலே. இங்கதான் குறிச்ச நேரத்துக்கு எதுவுமே இங்க என்ன செய்யறது இல்ல, நடக்கிறதே இல்ல. நோட்டீஸ்ல கௌரவமா போடும், 6 மணிக்கு மேல் திருமணம் நடைபெறும், 8:30 மணிக்கு வரும் பொண்ணும் பையனும். அல்லேலூயா. எங்கள் தாயார் இருந்து விட்டார்கள். அன்னாரது சோத்திர ஆறுதல் ஜப கூட்டம் பாஸ்டர் பவுல் பாலாஜி அவர்கள் தலைமையில் மாலை 6 மணிக்கு எங்கள் இல்லத்தில் என்ன செய்யும்? நான் போய் உட்கார்ந்தாலும் அந்த குடும்பமே ரெடி ஆகாது. ஆள பாலையா போடிக்கின்னு இருக்கோம், ஒரு ஏற்பாடுமே. ரைட்டா? எங்கேயாவது போவோம், கிராம ஊழியத்துக்கு போவோம். எல்லாரும் மாலை வருது பாரு, காலை 7 மணிக்கெல்லாம் வாங்கன்னா 8 மணி வரைக்கும் குளிக்காம நைட்டு போட்டு தெரிஞ்சுன்னு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த லேட்டு, இந்த டிலேங்கிற பிரச்சனையை நம்ம மனுஷ பயலுங்க கண்டுபிடிச்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கும் ஆண்டவருக்கும் இந்த பழக்கமே கிடையாது. எந்த பழக்கம் சொல்லுங்க? இந்த டிலே பண்ற பழக்கம். வா கிளம்புங்கப்பா, அழிக்க போறேன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நமக்கெல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னா, நமக்கெல்லாம் லேட்டுக்கு தகப்பன் யாரா இருப்பாங்க? லோத்தும். ஏன்னா அவங்க அப்பா தேராகு பேரு டிலேன்னு தான் அர்த்தம். தேராகு பேரு என்ன அர்த்தம்? மீனிங்க டிலே. பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க. தேராகு என்று சொன்னால் தாமதம் என்று அர்த்தமா, டிலே அப்படின்னு அர்த்தமா. அப்போ இவங்க மொத்த பேரும் தாமதிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் கையை பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. இப்படி செஞ்சா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நான் லேட் பண்ணும்போது கத்தரை என்ன செய்யணும்? தரன்னு இழுத்துட்டு வந்து என்ன செஞ்சணும்? ஏன்னா விட்டுட்டா, லேட் பண்ணிட்டா அழிஞ்சு போயிடுவோமே. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, என் கையை பிடித்து இழுத்து கொண்டு என்னை எங்கே விட்டு விடும்? வெளியில. ஆண்டவருக்கு தாமதம் பிடிப்பதில்லை. பரலோகத்துல தாமதம் என்று ஒன்று
இருப்பதில்லை. கர்த்தர் தாமதத்தை ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? சொல்லுங்கப்பா. ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா பிரச்சனை எங்க இருக்குதுன்னா என்கிட்ட இருக்குது. என்னாலதான் இதெல்லாம் தாமதிக்குது. ஒரு 3 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் பிறகு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரைட்டா? 3 ரீசன்ஸ் 4 கூட வச்சுக்கலாம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது படிங்கள். 1 ராஜாக்கள் 8:22 படிங்களேன். 1 ராஜாக்கள் 8:22. கிருபையையும் வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினார் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் கைத்தட்டி உற்சாகமா. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் எங்கப்பா இவன் எங்க போயிட்டான்? வாங்க, ஏதாவது ஒரு சத்தம் ஒன்று கேட்டாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வாக்கில சொன்னதை கர்த்தர் எதுல செய்யணுமா? சரி, நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வாயில சொன்னதை எது செய்யும்? என் கைதானே என்ன செய்யும்? எடுத்து கொடுக்கும். அல்லேலூயா. வாயால சொன்ன வாயிலேயே வாங்கி 50,000 ரூபாய்னா ஒத்துக்குவீங்களா? நான் பாலாஜி சிரிக்கிறேன். என்னப்பா நாங்க பேசும்போது காமெடியா சொல்லிப்பேன். நாங்க டீ சொல்றா டீ அப்படின்னுவோம். டீ சொன்னா டீ முடிஞ்சிருமா? டீ சொல்ல அப்படின்னுவோம். கடையில போய் டீ அப்படின்னா உடனே டீ குடிச்ச மாதிரி ஆயிடுமா? என்னம்மா பழைய ஜோக்கு இது, மொக்க ஜோக்கு. வார்த்தையில சொன்னதை என்ன செய்யணும்? கரத்தினால் அவர் வாக்கு சொல்லுவார், அவர் கரம் செய்து முடிக்கும். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நாம் செய்ய வேண்டியதை செய்தால், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, நாம் செய்ய வேண்டியதை செய்தால். தேவன் செய்ய வேண்டியதை ஒரே ஒன் வே தான், ஒரே பக்கம் தான். கர்த்தர் தான் நமக்கு ஆஸ்வதிக்கணும், கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும், கர்த்தர் தான் நமக்கு செய்யணும். நாம மொத்தமா எப்படி ஆயிட்டோம்? நம்ம எப்படி ஆயிட்டோம்? சொல்ல மாட்டீங்களா? வாய் தரணும். சோம்பேறிகள் ஆயிட்டோம். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் இந்த இதை கூட இப்படி வைக்க மாட்டேன், அப்படி தூக்கி இப்படி வைக்க மாட்டேன். அதாவது ஆண்டவர் சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் பேசுற எதையுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்? அவரு வேலைக்காரர், எனக்கு அவர் என்ன செய்யணும்? எனக்கு இதை சொன்னீரே, அவர் சொல்வார், நான் உனக்கு எவ்வளவு சொன்னேன், அதுல ஏதாவது ஒண்ணு செய்தியா? அல்லேலூயா. ஏதாவது புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? வீட்டுல பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? என் சொல்லி பேச்சு நீ கேக்குறியா, உனக்கு நான் செய்யணுமா அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எங்க சொல்லி பேச்சு நீ ஏன் செய்ய மாட்ட, கேட்க மாட்டா, உனக்கு மட்டும் நாங்க செய்யணுமா? நல்லா அக்ஸால அழுவ விடுவேன், கதற விடுவேன். கேளுங்க, அழுவு தேம்பி போன் பண்ணி, ஏங்க அவளுக்கு வாங்கி தான் கொடுங்களேங்க, தேம்புறா பாருங்க. அப்பவும் போன்ல கத்துவேன், அக்ஸாலே அப்படின்னா போதும். அப்புறமா ஈவினிங் போகும்போது வாங்கிட்டு போவேன். அல்லேலூயா. 11 மணிக்கு நாங்க மின்ட்ல சுத்துவோம், கடைக்கடியா சுத்துவோம். மின்ட்டு இது அங்க இருக்கும்பா, அங்க இருக்கும்பா, அக்ஸாலே சென்டர் எல்லாம் பண்றான். போய் என்ன பண்ணுவான்? ஒரு குழந்தைங்க கிட்ட நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? எங்க பேச்சுக்கு நீ கீழ்ப்படி, எங்களுக்கு நீ சொல்றத செய்யி, நீ கேட்கறதெல்லாம் நாங்க என்ன செய்வோம். ஆனா எப்படி பூமியில பழகுறோமோ அதே மாதிரிதான் கடவுள் கட்டியும். அல்லேலூயா. பூமியில எப்படி பழகி வச்சிருக்கிறோம்?
பூமியில எப்படி பழகி வச்சிருக்கிறோம், நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா எல்லாமே எங்களுக்கு என்ன பண்ணணும், பெத்தல சோறு போடு, பெத்தல எனக்கு வாங்கி கொடுங்கிற கதையாவே கடவுள்கிட்டயே வந்துட்டோம். பூமியில ஒன்னா வேலைக்கு ஆகலாம், ஆனா கடவுள்கிட்ட வேலைக்கே ஆகாது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமே. பூமியில நடக்கும், பூமியில அதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லுவாரு, நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஏன் எதிர்பார்ப்பு. அப்படி யாரெல்லாம் இப்படி சொல்றேன் கேளுங்க, எதிர்பார்ப்ப நிறைவேற்றினா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது டீல் நடக்கும்ல, இவ்வளவு மார்க் எடுத்துட்டா எனக்கு இது செய்யுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? வெளியில கூட்டு போங்க, எங்க கூட்டிட்டு போங்க, வெளியில கூட்டிட்டு போங்க, இது வாங்கித்தாங்க மீன்ஸ் பிள்ளைங்க அப்படி பேசுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுவீங்க? நான் வந்து 80 வாங்கினா உனக்கு சந்தோஷமா, 90 வாங்கினா சந்தோஷம். நீ என்ன வாங்கி இருக்கிற முதல்ல அத சொல்லு. 90 வாங்கினா என்ன, 80. அப்போ டீல் பேசுறது போல நீங்க அவர் வார்த்தையை செய்துட்டா நீங்க கேட்காததெல்லாம் கர்த்தர் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவர் சொல்படி நடந்துட்டா நீங்க கேட்கறது இல்ல, நீங்க கேட்காததையும் தருவார். ஆமே. சர்ப்ரைஸ் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? சர்ப்ரைஸ். ஏன்னா என் பிள்ளை நான் கேட்காது, அதாவது நான் சொல்றத என் விருப்பத்தை நிறைவேற்றியாச்சு. அப்போ நான் என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு? என் பிள்ளை அதாவது கேட்டது ஒண்ணு, கேட்காததை தேவை அறிஞ்சு என்ன செய்வாங்க? அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்களே தாய்மார்கள் அப்படி இருந்தா என் பரலோக தகப்பன் அதை விட மேலானவர். அல்லேலூயா. நான் சொன்ன ரீசன் சொன்னேன். நாம் என்ன செய்கிறோம், ஏன் தாமதிக்குது என்று சொன்னால், முதல் காரியமாய் நம்பர் 1, நாம் தாமதிப்பதினால் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் செய்யாமல் நிறைவேறாமல் போகிறது. முதல் காரியமே எது? we are the delay. நாம் தான் எல்லாத்துல எப்படி இருக்கிறோம், பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் சொல்றேன் எது எதுலலாம் நம்ம டிலே, டோட்டலி டிலே. எதுலலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களே உங்களை ஒரு குறித்த நேரத்துல ஜெபிக்கிறவங்க அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவோம்? கை தூக்காதீங்க, நம்ம வண்டவாளம் தண்டவாளம் போயிடும். ஒரு குறித்த நேரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றது எத்தனை பேரு? ஒரு குறித்த நேரத்துல நான் வேதம் வாசிக்கிறேன்னு சொல்றது எத்தனை பேரு? தினமும் நான் இத்தனை 4 அதிகாரம் தான் படிப்பேன்னா அது 4 அதிகாரம் படிக்கிறது எத்தனை பேரு? இல்ல ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. ஆராதனைக்கு குறித்த நேரத்துக்கு வர்றது எத்தனை பேரு? இன்னியோட 31 வருஷம் எங்க சபையோட ஆண்டு விழா இன்னைக்கு. எங்க பார்த்த சபை மகிமை தேவாலயத்துடைய 31வது வருஷம். எங்க சபை திறக்கும் போது இருந்த ஆளு நானு. எத்தனை வருஷம்? 94ல எங்க சர்ச்சு வேசார்படியில திறக்கும் போது நானு சுகுணாக்கா சில பேர் இருந்திருப்போம். வேசார்படியில எங்க சர்ச்சோட இனாகிரேஷன் நடந்ததுல அப்போ எங்க சபையில உட்கார்ந்துட்டு இருந்த ஆளு. புரியுதுங்களா? 31 வருஷம் பினிஷ் கரெக்டா. இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் எத்தனை ஆராதனைகள், 3 ஆராதனை கட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை ஆராதனை? ஒரு நாள் உடம்பு முடியல, ஒரு நாள் எங்க தங்கச்சி கல்யாணம், ஒரு நாள் ஒரு வேலைக்கு ரொம்ப தூரம் போயிட்டேன். 3 ஆராதனை. எத்தனை வருஷத்துல? வீட்டுல போய் கணக்கு போடுங்க. 31 வருஷத்துக்கு எத்தனை மாதம், 31 வருஷத்துக்கு எத்தனை வாரம்னு நீங்க கணக்கு போட்டுட்டு அதுல பர்சன்டேஜாவோ இல்ல அதை கழிச்சு பாருங்க. நான் தவிர்த்த, நான் ஆராதனையிலே இல்லாத நாள் 3 தான். ஒண்ணு அப்ப ரொம்ப புதுசு, எங்க தங்கச்சி பெரிய தங்கச்சியோட கல்யாணம் இங்க ஆசிலிபிக்ஸ்ல நடந்துச்சு. அதுல போல எங்க பாஸ்டரே வந்தாங்க, எல்லா ஆராதனை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்தாங்க. ரைட். 2வது ரொம்ப ஓவரா ரொம்ப முடியாம போயிட்டு ஒரு வாரமா குளிக்கல, அவ்வளோ ஃபீவர், அவ்வளோ படுத்த படுக்கையா இருந்தேன். அந்த ஒரு வாரம் போகல. ஒரு வாரம் எங்கேயோ வேலைக்கு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். 3 வாரம். சரி, நான் சொல்லியிருக்கிறேன், நான் தாமதமா போன வாரங்கள், லேட்டா போன வாரங்கள், சில வாரங்கள் அது கணக்கு வச்சுக்கல. இந்த பிகேஜில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேதர் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரிலாம் சில நேரங்கள் அப்படி போகும்போது லேட் ஆயிடுச்சு. அப்போ எங்க பாஸ்டர் என்னை கூப்பிட்டு கேட்டார், ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார். நான் இங்க எவ்வளவு பேரை கூப்பிட்டு கேட்கிறேன், எவ்வளவு பேரை விசாரிக்கிறேன், எவ்வளவு பேருக்கு அட்வைஸ் பண்றேன், எவ்வளவு பேரை கேட்கிறேன், நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஏன் லேட்டா வரேன்னு கேட்டார். ஐயா இந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வரையா, புஷ்பா, தினேஷ், சுவர்ணா எல்லாமே எல்லாம் கொட்டி இவங்க எல்லாம் குட்டி குட்டியா இருந்தாங்களே, எல்லாரும் பஸ் ஏத்தி வேசார்படி, அப்போ வேசார்படியில சபை கூட்டு. ஏன் லேட்டா வர? ஐயா இந்த பசங்க எல்லாம் லேட்டா வராங்க ஐயா, அதனால கூப்பிட்டு வரேன். எவ்வளவு நாளா கூப்பிட்டு வர? கொஞ்சம் வாரங்கள் மாசங்கள் ஆயிடுச்சு.
அவங்களுக்கு வழி தெரிஞ்சிடுச்சா? தெரியும்யா, 2A ஏறினா அங்க இறங்கி வரணும், இனிமே நீ போவாதேன்னு. ஓவர் அக்கறை திலகம் நானு. ஐயோ இந்த பிள்ளைகளை பிகேஜெல்லாம் கேட்பாங்களே, நம்மளுக்கு என்ன பதில் சொல்லு. இனி நீ என்ன கூடாது, போகக்கூடாது. நீ என்ன பண்ணி ஆகணும், இங்க பெருசா ஒன்றும் பாட போறது கிடையாது. நானு எனக்கு மைக்கு கிடையாது, எனக்கு ஒண்ணுமே அங்க எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஆஸ் யூசுவல் நான் ஒரு விசுவாசி, அவ்வளவுதான். இல்ல முன்னாடி போனா பாய் போடலாம், எதுவுமே தெரியாம சுவிட்ச் கிச்சலாம் ஆன் பண்ணி வைக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு சொன்னது அவங்க வந்துருவாங்க. இவ்வளவு நாள் கூட்டு வந்துட்டல, இனிமே நீ போக கூடாதுன்னு சொன்னார். கர்த்தர் பாக்குறாரு, போய் அங்க போய் உட்காந்துட்டேன். அடுத்த வாரத்துல என் மனசெல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறேன், திரும்பி திரும்பி பாக்குறேன், திரும்பி திரும்பி பாக்குறேன். ஒன்னொன்னா வந்து அதுக்கப்புறமா இவங்களாவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எத்தனை எத்தனை வாரங்கள் இந்த டிலேங்கிற காரியத்தை நான் திரும்ப தான் சொன்னேன். பரலோகமோ கடவுளோ உங்க எனிஒன் எதுலயா இருக்கட்டும், கொடுக்குறேன்னு சொன்ன காரியமா இருக்கட்டும், 1 வருஷம் ஆயிடுச்சு அட்வான்ஸுக்கு, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன இல்லை, இன்னும் 1 வருஷமா 2000 ரூபாய தயாரிக்கிறாங்க. அந்த 365 நாள்ல ஒரு நாளைக்கு 10 ரூபாய் எடுத்து வச்சிருந்தா கூட நீங்க 3600 ரூபாய் கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. டிலே, எவ்வளவு டிலே, எவ்வளவு டிலே, உங்களை தானே கேட்கிறேன். 1 வருஷம் டிலே இல்ல, கொடுக்கறதுல டிலே, ஏனி எல்லாத்துலயுமே டிலே. கடவுளோ பரலோகமோ டிலே தாமதத்தை ஒத்துக்கிறதே கிடையாது. ஒண்ணு நம்பர் சொல்றேன், நம்ம தாமதிக்கிறதுனால. நம்பர் 2, எழுதிக்கோங்க. ஏன் நமக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறல, ஏன் நம்மளுக்கு கர்த்தர் சொல்லி அதை செய்யல அப்படின்னா, நாம தாமதிப்பதினால். ரைட். நம்பர் 2, நாம் சில விஷயங்களை சொன்னதை நாம செய்யாம போனதுனால, நாமளே சில விஷயங்களை செய்யாம போயிருப்போம். நமக்கு இப்ப இப்படி சொல்றேன்ல, காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் தேவை, திராட்சை ரசம் குறைப்பட்டுடுச்சு. இப்ப அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க என்ன இல்ல. சரி, எல்லாரும் மெசேஜ் கேட்டிருக்காங்க, 4 நாள் ஆச்சு, சாப்பிட ஒண்ணுமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, காணா ஒரு கல்யாணத்துல என்ன இல்ல சொல்லுப்பா, திராட்சை ரசம். மெசேஜ் கொடுக்கும் போது மலை பிரசங்க அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு என்ன இல்ல, இவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, என்ன சொன்னாருன்னு? கொடுங்கன்னு சொன்னார். அது ஓகே, நேத்து போன வாரம் மெசேஜ், அது ஓகே. அவர் என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார், 2 இடத்துல சொல்லுங்க. காணா ஒரு கல்யாணத்துல கற்சாடிகள் என்ன ஊத்த சொன்னாரு, அந்த 4 நாள் பட்னியா இருந்தவங்களுக்கு என்ன கொடுக்க சொன்னாரு, சாப்பாடு நீங்க கொடுங்கன்னாரு. கொடுங்கன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க கிட்ட என்ன இருக்குது, 5 அப்பம். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா, இந்த மலை பிரசங்கம் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தது கூட்டம் அதிகமா? இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேரு? கிட்டத்தட்ட நியர் பை அபவ் 20 lakhs, 30 அப்படின்னு கூட சொல்றாங்க, 30 லட்சம் கூட சொல்றாங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ரைட். அங்க அப்பம் புசிச்சவர்கள் எத்தனை பேரு? ஸ்திரீகள், புருஷர்கள் இல்ல, புருஷர் ஸ்திரீகள் அப்படின்னா அவங்க வந்து 30 வயசு அப்படிதான் கணக்கு வச்சுப்பாங்க. வயசானவங்களை கணக்கு வைக்கல, சின்ன பசங்களை மொத்தமா கணக்கு வச்சா அங்க ஒரு 20,000 பேர் இருந்திருக்கலாம் மேபி. சரி, 20,000 பெருசா 20 லட்சம் பெருசா? சரி, இங்க இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு என்ன கேட்கிறாரு? இல்லப்பா உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டா என்ன கொடுக்குறாங்க? 5 அப்பம் 1 டைமுக்கு. ஆனா 40 வருஷம் இவங்க இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஏதாவது கேட்டு வாங்கியா கொடுத்தாரு? வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுவான். அது வேற கதை. அல்லேலூயா. ஆனா இங்க இவங்க கிட்ட கேட்கிறாரு, என்ன இருக்குன்னா 5 அப்பம். அடுத்தது அதே மாதிரிதான், எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னா, போ கற்பாறை அடி, அங்கிருந்து என்ன வரும்? தண்ணி வரும். புரியுதா? பேஸ் என்ன வரும்? தண்ணி வரும். ஆனா இங்க என்ன சொன்னாரு? என்ன ஊத்து. சொல்ல மாட்டீங்களா? ஆனா நாம யாரா இருக்கிறோம்னா இன்னும் இஸ்ரவேலராவே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பரா இருந்தா மேல இருந்து ஏதாவது விழுமா? கண்மலையை பார்த்து பேசி தண்ணியை தானே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவர். என்ன நீங்க செய்யணும்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யணும்னு சொன்னத செய்யுங்க, செய்யாதன்னு சொன்னத சும்மாருன்னா சும்மாரு, ஏதாவது செய்யினா. ஆனா செய்யினா சும்மா இருப்போம், சும்மாருன்னா செய்வோம். இந்த கொலாப்ஸ்
நிஜமா சொல்றேன். செய்யாதன்னா இந்த மனுஷ பயல இருக்குது பத்தியா, புத்தி கிறுக்கு புத்தி, செய்யணும்னு தோணும். என்கிட்ட ஒரு சண்டே கிளாஸ் பையனே சொன்னான், நோ நீ செய்யணும் செய்யாதன்னு சொல்றது எனக்கு செய்யணும்னு தோணுதுன்னா. இன்னி வரைக்கும் உருப்படல, அது வேற கதை, விட்டு தள்ளுவோம். நான் சொல்றது ரொம்ப வருஷ கதை. செய்யாதன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. செய்யணும் சொன்னா உயிரை கொடுத்து செய்யணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, செய்யாதன்னா செய்யணும். என்ன செய்யணும்? உயிரை போயிடணும், செத்த போயிடு. நீ போ, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துரு. நம்ம சும்மாருன்னா சும்மா இருக்க மாட்டோம், செய்யினா பைத்தியமா? இங்க என்ன சொன்னாரு? போய் என்ன பண்ணுங்க, தண்ணிய ஊத்துங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏன் ஆண்டவரே, நாங்க உங்ககிட்ட கேட்டது என்ன சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? திராட்சை ரசத்துக்கு தண்ணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் திராட்சையை பறிச்சு கொண்டு வந்து ஆலைகளில போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, தைய தக்கான்னு மிதிச்சு அப்படியே ரசத்தை வடிச்சு கீழே தொட்டில இன்னொரு பள்ளத்துல அதை எடுத்து, அதுல கேட்டகரி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒயின் செகண்ட் ஒயின்லாம் இருக்கு, ஓகேங்களா? அப்படி கொடுப்பாங்க. நேத்து கூட என்னமோ தெரியாதனமா நடந்தது. அக்சால் கிரேப் ரோட்ல பார்த்து வாங்கி கொடுத்தேன், எனக்கு கிரேப் போட்டு கொடுப்பான்னா, தெரியாதனமா தண்ணியை ஊத்தி போட்டு அரைச்சி விட்டேன். அப்படியே இந்த கிரேப் எப்படி ஆயிடுச்சு, கொலையில கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அடடா சேச்சே, ஒரு பாக்ஸ் வாங்கின ஆளு மொத்தத்தையும் போட்டு என்ன பண்ணிருக்கணும், அரைச்சிருக்கணும். கொஞ்சம் தெரியாதனமா என்ன பண்ணிட்டேன், ஊத்த மாட்டாங்க. எனக்கே தெரியல, நேத்து நடந்துச்சு. இதை போட்டு மிதிப்பாங்க. இவரு தண்ணியை ஊத்த சொல்றாரு. ஆனா அங்க யாராவது ஒரு வார்த்தை கேள்வி கேட்டாங்களா? அவங்க யாரு? அதை செய்தவங்க யாரு? அந்த செய்தவங்க யாரு சொல்லுமா? பந்தி விசாரிப்பு. அந்த பரிமாறுறவனுங்களுக்கு திராட்சை ரசம் எப்படி செய்யணும், ஏதா செய்யணும்னு தெரியும். சம்பந்தமே இல்லாம இவர் என்ன செய்ய சொல்றாரு? கேள்வி கேட்கலாமா கேட்க கூடாதா? நீங்களா இருந்தா கேட்டுருப்பீங்களா மாட்டீங்களா? நானா இருந்தா கேட்டு போன மாட்டேனா? ஆண்டவரே, நாங்க உங்களை என்ன கேட்டோம்? தப்பு இல்லை, பேசுங்க. நாங்க உங்களை என்ன கேட்டோம்? நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க? குண்டக்கா மண்டக்காவா இருக்குதே. மொட்டை தலைக்கும் தெரியுமா உங்களுக்கு? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சுன்னு முடிச்சு போட முடியாது. செய்யினா செய்யணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஏற்கனவே சொன்ன, இந்த ஆண்டவருக்கு இந்த கேள்வி கேட்கறவங்களே பிடிக்காது. ரீசன் சொல்லுங்க சொல்லுங்க. கேள்வி கேட்கிற இந்த பூமியிலே வச்சுக்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மனுஷாலிட்ட வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கேட்கிற வேலைலாம் கடவுள்கிட்ட நோ கொஸ்டின். ఎందుకు నైనా ఎలానైనా அந்த இந்த கதைய, இந்த கேன்ற வேலைய வீட்டுக்காரனோட வச்சுக்கணும், அணுவோட வச்சுக்கணும். போட்டிக்கு சொல்றேன், என் தங்கச்சி கோச்சுக்காது. அதனால கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது. ஆனா இவர் எப்படி சொல்றாரு, என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை ஏன் அப்படி? இந்த கேள்வி வேற. நாங்க ஏன் தண்ணி ஊத்தனா? இந்த 5 அப்பத்தை வச்சு எங்கப்பா பேசுன இந்த செய்திய? சமீபத்துல பேசினேன் ஒரு சபையில. இந்த 5 அப்பத்தை வச்சு இது போதுமா, இது பத்தாதே? உன்னை கேட்டது என்ன உப்பாலத்துல? இது உன்னை கேட்டது என்ன? உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டா என்ன இருக்குது? 5 அப்பம் இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. தட்ஸ் ஆல் ரைட், யுவர் கொஸ்டின். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. இது எப்படி பத்தும்? ஆளுக்கு பிச்சு பிச்சு குத்தா கூட நீங்களா தான் எழுந்து போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, கோடி சொல்ல வரனா போயிட்டு வரனா. ஏமா 5 அப்பத்தை வச்சுக்கினேன், நீ எனக்கே பத்தாது, இவ்வளவு பேர் நானா நீ? ஆனா நீயே சாப்பிடா, அவங்களுக்கு கொண்டா, இல்லாதவங்களுக்கு கொடுனா அப்படின்னு சொல்லி கோட்டி என்ன பண்ணிருக்கான்? ஆமாவா இல்லையா? நம்ம நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஓ இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவருன்னா 5 அப்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா. அவருக்கு தேவை சொல்றத செய்யற ஆளு. 2 இடத்துல அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அங்க என்ன சொன்னானுங்க, திராட்சை ரசத்தை குடிச்சவனுங்க, முன்னாடியை விட இது எப்படி இருக்கு, எங்கிருந்து வந்தது? அவங்க என்ன கேட்டாங்க, இப்படி ஒரு திராட்சை ரசத்தை எங்க வாழ்க்கையிலேயே, அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எந்த கடையில இருந்து வரல. மன்னோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ், மன்னோ சத்து மாவு, மன்னோ கூல் ட்ரிங்க்ஸ், அப்படி வரல. இது கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப நாம செய்ய வேண்டிய, நாம செய்யாததுனாலதான், சொல்லுங்க லிசன்,
போப்பா. அவர்கிட்ட திராட்சரச கேட்டா தண்ணிய ஊத்த சொல்றாரு. எங்கப்பா ஆளுங்க? அவனுங்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. ஏன் அவர் ஒருத்தர் திராட்சரசத்தை கேட்டா தண்ணிய ஊத்த சொல்றாரு? அப்புறம் சாப்பிட வந்தவங்களாம் டம்ளர் தூக்கி யார் மேல அடிப்பான்? அவர் சொல்றாரு, ஏசு சாமி அடி வாங்க போறது யாரு? சொல்லுங்கம்மா, வாய் திறந்து பேசுங்க. நாங்க தானே. திட்டு வாங்க போறது யாரு தான்? ஓ, அறிவில்ல. நம்மளுக்கெல்லாம் வந்து தண்ணிய குடிக்கலாம். அவங்கள வந்து தண்ணிய குடிக்க மாட்டாங்க. அப்பத்தையே எதுல தொட்டு சாப்பிடுவாங்க? நம்ம டீல பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுற கதையா? அப்பத்தையே எதுல தொடுவாங்க? சொல்லுங்க. ஆ, தண்ணிய ஊத்துற அறிவில்ல உனக்கு அப்படின்னு கேட்பான். அப்படின்னு போயிட்டு இருப்பான். நம்ம போயிட்டு இருப்போம். அவங்க ஒருத்தரும் மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க. அந்த வேலையை தான் நான் செய்யறேன் இப்போ. அல்லேலூயா. இயேசு சாமி உங்ககிட்ட பேசுவாரு. அந்த மரியாளுடைய வேலைய நகோமி ரூத்துக்கு என்ன சொன்னா? மகளே, நீ சுகமா வாழும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பனோ. காலையில எழுந்துக்கோ, குளிச்சுக்கோ, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, போ, இப்படி செய்யன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி நடத்துற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யக்கூடாது? தண்ணிக்கும் திராட்சை ரசத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த 20,000 பேருக்கு இந்த 5 அப்பம் எங்க? நோ, இதுதான் விஷயம். செஞ்சா கர்த்தருடைய அற்புதத்தை பாப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் சொன்னதை செஞ்சா மிராக்கல்ஸ், நான் உன்னை அதிசயங்களை பார்க்க செய்வேன். அல்லேலூயா. ஏன் அதிசயத்தை பார்க்கல? ஏன்பா நடக்கல? ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும், செய்ய மாட்டேற. பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க, செய்ய மாட்டீங்க. ஒரு சின்ன தண்ணிய ஊத்துனா தண்ணிய ஊத்த மாட்டேங்கிற. கீழ்ப்படியாதத. தண்ணிய ஊத்துனா என்ன செய்ய மாட்டேற? இப்போ வேற யாரோ ஊத்துவாங்க, அவ்வளவு ஊத்த சொல்லு, இவ்வளவு ஊத்த சொல்லு. என்னது? அதுதான். ஏன் அற்புதங்கள் நடக்கல? கீழ்ப்படிஞ்சா இந்த உலகத்துல எவனும் குடிக்காத திராட்சை ரசத்தை நீ குடிச்சிருப்ப. கோச்சிக்கிட்டு போனா தவிச்ச வாய்க்கு. ஆமென். ஏதோ சொல்றாருயா, யோ தண்ணி ஊத்த சொல்றியா? அந்த முதல் அற்புதம் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருந்தா ஏசு ஏதோ செய்ய போறாருன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதை பத்தியும் தெரியாது. செய்வோன்னு செஞ்சான். அங்க இருக்கிற எல்லாரும் அந்த முதல் அற்புதத்துல பங்கு பெற்றான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அற்புதங்களா பாப்பீங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்க? அதான் சொன்னேன், இந்த பைபிள் கிளாஸ்ல கூட சொன்னேன், கீழ்ப்படிதல் இருக்கு தெரியும். பைபிள் கிளாஸ் இல்ல, வெள்ளிக்கிழமை சொன்னேன், கீழ்ப்படுதல் இருக்கு தெரியுமா? அது மூலக்கல்ல போல உங்க வாழ்க்கை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை நீங்க அழகா கட்டி எழுப்புவீங்க. நீங்க மாளிகையா, பல மாடி கட்டடமா எழும்புவீங்க. எங்கேயோ இருக்கிற இடத்துல எங்கேயோ இல்லாம தெரியாத ஒரு ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி தெரிவிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லார் கண்ணுக்கு முன்னாடி தெரிவிங்க. உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி வைப்பாரு? அது போடுற துணினாலேயோ மேக்கப்னாலேயோ கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் நீங்க அதான் சொல்லுவாங்க, ஒரு தனிப்பட்ட ஆளா தெரிவிங்க. காரணம் என்ன? நீங்க கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படுதல் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அல்லேலூயா. எதனால அற்புதம் நடக்கல? நான் தாமதிச்சதுனால. முதல் வாரத்து வரும். எதனால அற்புதம் நடக்கல? ஏன் கர்த்தர் செய்யல? நான் என்ன பண்றேன்? தாமதிக்கிறேன். ரெண்டாவது, நான் என்ன செய்யறேன்? கர்த்தர் சொல்றத செய்யாம போறேன். மூணாவது ஒண்ணு இருக்குது, அதுதான் ஏன் கேட்டகிரி. அப்படின்னா அப்படிப்பட்ட ஆள் இல்லை நானு. ஏன் கேட்டகிரி, என்ன கேட்டகிரி? டக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு. அருணா, இந்த பாரு எழுதி வச்சிருக்க, பாத்துட்டியா? இல்ல, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க, அதற்காக தேங்க்யூ. மறந்துடுவேன். நான் பண்ணிடுவோம். சொன்னியாமா விஜய்? சொன்னியாடா? அம்மா அவன் சொன்னானம்மா, இந்த பையன் சும்மானா கை தூக்குவான். ஓகே விஜி, நீங்க சொன்னீங்களாமா? 3 பேருக்கு பரிசு இருக்குமா, தரமா? ஓகே, போய் சொல்லக்கூடாது சார். சரி, 4 பேருக்கு பரிசு இருக்குமா? ஓகே, தரேன். விஷயம் என்ன? ஆண்டவர் சொன்னதே நம்ம என்ன பண்றோம்? மறந்து. நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்லி, நான் எல்லாத்துக்கும் கேரக்டர் எடுக்கலாம், ஆனா நான் வேற இடத்துக்கு போகணும். என்னென்ன விஷயங்கள்ல நாம தாமதிக்க கூடாதுன்னு இதுக்கு உங்க மனதுல போடுறேன். கர்த்தர் உங்ககிட்ட சொன்னதை, ஆண்டவரே நீர் சொன்னதை நீர் அவர் மனம் மாற மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனா மனசு மாறுறதும் பொய் சொல்றதும் எல்லாமே நம்ம தான். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, கர்த்தர்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. இந்த ஜனவரியில இருந்து காலையில தினமும் ஜெபிப்பேன்.
அரை மணி நேரம் எங்கேயாவது ஒரு கூட்டம், யாராவது ஒரு ஊழியக்கார் ஏதோ ஒரு மெசேஜ் உடனே வந்தவொடனே தினமும் நான் ஜெபிப்பேன், தினமும் நான் வேத வாசிப்பேன், நேரத்தோடு வருவேன், இந்த வருஷத்திலிருந்து தசம பாகம் கொடுப்பேன், வஞ்சிக்க மாட்டேன், என்னெல்லாம் சொல்லி இருப்போமோ எல்லாத்தையும் நான் சொல்றேன். மறதி நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறதி எனக்கு சப்போர்ட். மறதி நல்லது. அதுக்காக எல்லாத்தையும் மறக்காத. இந்த கசப்பானது, கஷ்டமானது, இல்ல இந்த வெந்தது நொந்ததெல்லாம் அதெல்லாம் மறந்துருங்க. ஆனா உங்ககிட்ட கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன நீங்க செய்யணும்னு எதிர்பார்த்து இருக்கிறாரோ அத இப்போ தண்ணி ஊத்த சொன்னவனுங்க மறந்துட்டு போயிட்டு இருந்தா, நான் சொல்றது புரியுதுங்களா? இல்ல அந்த பையன் அவங்க அம்மா கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீனை எடுக்காம வந்துட்டு போய் அதை மறந்துட்டு போயிட்டு இருந்தா, புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம ஆமால ஆண்டவருக்கு இதை செய்யணும்னு சொன்னோம், ஐயோ மறந்துட்டேன் பாஸ்டர், ஐயோ இன்னைக்கு 7 மணிக்கு சொன்னீங்களே மறந்துட்டேன் பாஸ்டர், 7:30 மறந்து போயிட்டேன் பாஸ்டர், நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர். வழக்கம் போல என்ன நடக்கும்? லேட்டா தானே ஞாயிற்றுக்கிழமை மறந்துடுவோம். அல்லேலூயா. இது பகலா ராத்திரியான்றத மறந்துடுவோம். ஆமே, நம்ம விசுவாசின்றது நம்ம என்ன பண்றோம்? எதை மறக்க மாட்டோம் சொல்லுங்களேன், சொன்னா கோச்சிக்குவீங்க. எதை மறக்க மாட்டோம் சொல்லுங்கம்மா? தூக்குமா? யார சொன்னது? சாப்பிடுறதுலாம். ஏன்னா அது டைமிங்க்கு என்ன அடிக்கும்? பெல் அடிக்கும். கவான்னு பஸ் இல்ல. நான் சொல்றேன், மறதி நல்ல விஷயம். ஆனா ஆண்டவருடைய காரியங்களை மறந்துட்டு சில பேர் மறந்து கர்த்தர் சொன்னதை, கர்த்தர் செய்ய சொன்னதை, உங்ககிட்ட எதிர்பார்த்ததை நீங்க மறக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் கர்த்தர் அதை என்ன வச்சிருக்கிறாரு? செய்யாம வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஃபைனலா ஒரு 4வது வார்த்தை என்னன்னு சொன்னா, ஏன் தாமதிக்குது, ஏன் இன்னும் கர்த்தர் செய்யலன்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய குறித்த நாளுக்காக, ஒரு குறித்த நேரத்துக்காக. சங்கீதம் 112 102:13 பாருங்க. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு ஜெயம் செய்ய காலமும் குறித்த நேரமும். 102:12-13 படிமா. புரியுதுங்களா? தெலுங்குல படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. நிர்ணய காலம், அதுதான் நிர்ணயங்கிறது அப்பாயின்மெண்டா இருக்கா? அப்பாயின்மெண்ட் பண்ணது. வெரி குட். குறித்த காலம் ஆபகுக்குல இருந்துச்சுல, இங்க இருக்குது சங்கீதத்துல. கர்த்தர் ஒரு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? நான் தாமதிக்கல, நல்ல கவனிங்கம்மா, அவர் சொல்றதை நான் செய்யறேன், நான் மறக்கல. ஆனாலும் ஏன் பாஸ்டர் எனக்கு தாமதிக்கனா? கர்த்தர் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் இந்த 3 மிஸ்டேக்குமே நான் பண்ணல, அப்படி இருந்தா எனக்கு நடக்கலையே பாஸ்டர், அப்படி இருந்தா எனக்கு கர்த்தர் செய்யலையே. ஏன் செய்யல? ஒரு நாள் வச்சிருக்கிறார். நிச்சயமா உனக்கு செய்வேன் என்று சொன்னதை கர்த்தர் செய்வா. தெரியுமா? வரலாற்றுல நம்ம பைபிள் காலேஜ் படிக்க போகும்போதுதான் சில விஷயங்கள் சொல்லும் போது, வரலாற்றுல கர்த்தர் சொன்ன, அதாவது இவங்க 70 வருஷம் அப்படின்னு சொன்னார்னா, அந்த 70 வருஷத்தினுடைய முடிவுல கரெக்டா அது நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொன்னாரு? 400 வருஷம் இல்ல, கரெக்டா அவங்க எகிப்தை விட்டு வெளியில வந்த வருஷம் கரெக்டா 400 வருஷம் பினிஷ் ஆகும். கை தட்டுங்களேன். சொல்லுங்க. ஒரு நாள் முன்னாடியும் போகாது, டைமிங் கூட என்ன செய்யாது. ஆமே. அவன் சொல்றான், நீ போ, உன் வேலைக்கார சுத்தம் ஆயிட்டான். வீட்டுக்கு வந்து கேட்டான், வேலை என்னாச்சு? வேலைக்கார உயிரோட எப்போ? அவன் ஒரு நேரம் சொல்றான். எந்த நேரம்? இயேசு தன்னிடம் சொன்ன அந்த நேரத்துல இங்க வேலைக்கார சுகமாயிட்டானா. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொன்ன நேரம் ஒண்ணு, இவன் வீட்டுக்கு வந்தவனே சுகமாகல. அவன் எங்கேயோ இருக்கிறான், இவர் எங்கேயோ இருக்கிறார். ஆனா எந்த நேரத்துல சொன்னாரோ அந்த நேரத்துல அற்புதம் நடந்திருக்கும். ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு குறித்த நேரம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நாம் எதுல தாமதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல முடித்து 10:30 மணிக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பார்கள், என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? உங்க பாஸ்டர் இன்னைக்கு சீக்கிரமா அனுப்பிச்சிட்டாரு, லேட்டா தானே வழக்கமா முடியும் அப்படின்னு எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க? அதாவது ஆராதனைக்கு சீக்கிரம் அனுப்புறதுக்கு யாரும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. லேட்டா போனா கேட்கறதுக்கு வேலை வெட்டி எடுத்துட்டு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க?
ఎందుకు ఇంచేపు ఉంటావా, ఇంచేపు జరుగుతుందా, ఇంచేపు பண்ணுவாங்க. ரைட்டு? అవునా? அது கூட தவறுதுப்பா. சரி, நாம் எதுல தவறக்கூடாது. வாசிக்கலாம். நாம் சங்கீதம் 119 60 படிங்க கொஞ்சம் வேகமா. ஒரு 5 காரியங்களை பார்க்கலாம் வேகமா. கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். தெலுங்கு இங்கிலீஷ் சீக்கிரம் சொன்னேன். அனுசரிச்சுட்டுக்கா. தாமதத்துக்கு என்ன போட்டுருக்கு? இல்ல இங்கிலீஷ்ல, தெலுங்குல ஜாகுவா. இப்பதான் குட்டிமா ஃபர்ஸ்ட் டைமா கேட்பறேன். நிறைய பேருக்கு சபையில ஜாகுன்னு பேர் வைக்கணும். வரும்போதே சொன்ன வா ஜாகு. யாராவது சிரிக்கிறவன் தியாகுன்னு பேர் மாதிரி லேட்டா வரவங்களுக்கு பேர் என்ன? ஜாகு. இங்கிலீஷ்ல டிலே போட்டிருக்கா. சூப்பர், அல்லேலூயா. இல்ல தேராகுன்னு வச்சிடலாம் பேரு. தேராகுன்னா டிலே தான். வசனத்தை கை கொள்வதற்கு பக்தன் சொல்லுகிறார், நான் என்ன செய்யவில்லை சொல்லுங்க, தாமதிப்பதில்லை. பைபிள் படிக்கிறவங்களுக்கு, வசனங்களை கேட்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன சொல்லணும்? அவர் சொன்னாரு, திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி. ஆண்டவருக்கு யாரு பிடிக்கும்? கேட்கிறவங்களை பிடிக்குமா? வெளிப்படுத்தல இருக்கு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொள்ளுகிறவனும். வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்றவன் சொல்லியிருக்காரு. இப்ப கேட்கறதுனால பெரிய விஷயம் இல்ல, நீங்க கேட்கறத நீங்க என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். ஹலோ சொல்லுங்கம்மா. இப்ப சும்மா இப்ப இந்த செய்தி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். அடுத்தது எப்படி இருக்குன்னா, பீங்க அந்த டைம் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. என்னதான் நீங்க செய்வேன்னு சொன்னீங்க, அதை என்ன பண்ணணும்? உயிரே போனாலும் செய்யணும். ஒரு நாள் செய்யறது, ஒரு நாள் உடனே அடுத்த வாரமே எல்லாரும் 7:30 மணிக்கு வந்துருவீங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? 8:30 மணிக்கு வருவீங்க. இந்த 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 உற்சாகம்லாம், இதெல்லாம் குழந்தை பசங்க சேட்டை. இதெல்லாம் யார் சேட்டை? நாளில இருந்து பாருமா, நான் எப்படி எழுந்துக்கிறேன், 6:15 மணிக்கு எழுந்துட்டு, அப்பா இன்னைக்கு நான் சீக்கிரமா எழுந்துட்டேன்னா, அடுத்த நாள் 7 மணிக்கு அக்ஸாலே எழுந்துருமா கெஞ்சி என்ன பண்ணினா இருக்கணும், அப்பா 10 மினிட்ஸ்பா, அப்பா 10 மினிட்ஸ்பா அப்படின்னு வா. ஒரு என்னைக்கா ஒரு நாள் 7:45 வாப்பா ரெடி ஆயிட்டா ஸ்கூலுக்கு போலாம். ஏய் ஸ்கூல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, சுமாரு கம்முன்னு உட்காந்து நிறு, பாலை குடி அப்படின்னு சொல்லணும். அது குழந்தை சேட்டை. அப்படி இல்ல, ஒன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் லாங் அது ஃபிக்ஸ்ட் ஆயிடணும். அல்லையா சொல்லுவான். இனி நல்ல விஷயங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் கலர் ஷர்ட் போட்டு பார்த்துருக்கீங்களா? பேண்ட் கலர் போடுறேன், ஷர்ட் கலர் போட்டு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறேன். சரி செய்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் என்னை வீட்டுக்கு துரத்தினாரு. புரியுதுங்களா? இத்தனை கலர் ஷர்ட் இருந்தாலும் இனி இப்போ ஒரு புது ஷர்ட் கூட எடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது இருந்தாலும் எதை தான் நான் போட்டாவேன். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் எங்க பாஸ்டர் கிட்ட, எங்க பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை என்ன போடு, ஒயிட்ட போடுன்னு இருக்காரு. போடாம வந்த நாளுக்கு என்ன வீட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, துரத்தி இருக்கு. இன்னைக்கு துரத்துறதுக்கு அவர் இல்ல, ஆனா நான் அதை என்ன செய்யறேன் சொல்லுங்கம்மா, ஃபாலோ. வேற என்ன விசேஷம் வந்துருச்சு, ஈஸ்டர் வருது, என் பிறந்த நாள் வருது, ஞாயிற்றுக்கிழமை என்னதான் பாஸ்டர் உங்களுக்கு என்ன கலர் வாங்கணும், ஒயிட்டே வாங்க பரவாயில்ல. ஏன்னா நான் சொல்றது ஒரு விஷயம், எத்தனை வருஷம் நான் சொல்றது, அபவ் 20 இயர்ஸ் ஆயிருக்கலாம். அல்லேலூயா. ஒன்ஸ் ஒரு விஷயங்களை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை புடவை கட்டுங்கன்னா வெள்ளை புடவை கட்டுங்க. மீன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருப்பேன்னா இப்படி இருங்க. எனிவன் நான் நேரத்தோடு வரணும். ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வராம இருக்கு, ஒரு வாரம் செய்யறது, ஒரு இதெல்லாம் முன்னேறவே முடியாது. பாருங்க, தயவு செய்து சொல்றேன், பிளீஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன். நான் எனக்கு திரும்ப நான் சொல்லுவேன், இந்த கண்டினியூட்டி சொல்லுங்க, கண்டினியூட்டி அப்படியே தொடர்ச்சியா ஒரு நீட்டடா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி போறது ஸ்கூலுக்கு போமா அப்படி போனா ஒத்துப்பாங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? வசனத்தை கை கொள்வதில் அவர் சொல்றார், நான் தாமதிக்கவில்லை, தீவிரித்தேன். அது படிங்க, தீவிரித்தேன் என்ன போட்டிருக்கேன் மணி, ஹேஸ்டடா புரியல, ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். தெலுங்குல என்ன போட்டிருக்கேன், தொரப்படுத்து, நீ தீவிரமா வேகமா. புரியுதுங்களா? அது இங்கிலீஷ்ல தெரியல நமக்கு. ஆனா
தொந்தரவுன்னு சொல்லுவாங்கல்ல, தொந்தரவு வேகமா சீக்கிரமா வசனத்தை கை கொள்றதா இருந்தா ரொம்ப ஆர்வமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுவார். பைபிள் படிங்க. நீங்க படிக்கும் போது கர்த்தர் உங்களோட என்ன செய்வாரு? பேசுவார். உடனே என்ன பண்ணிக்கோங்க? ஃபாலோ பண்ணு. லேட் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு நாளை குறிக்காதீர்கள். வருத்த ஜனவரியில இருந்து பாருங்க பாஸ்டர், இப்பத்துல இருந்து எதுக்கா? அடுத்த ஜனவரியா? அப்ப இந்த 9 மாசம் என்ன பண்ண போறேன்? இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். நோ நெவர். சேஞ்சஸ். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சேஞ்சஸ். மாற்றம் உடனே நடக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றம் எப்படி நடக்கணும்? எல்லாருக்கும் ஆறுன சோறு பிடிக்குமா, சுட சோறு பிடிக்குமா? நேத்து சோறை போட்டு இன்னைக்கு குழம்பு ஊத்தினா யாராவது சாப்பிடறாள் இருக்கீங்க? கைய வச்சேன், ஐயோ மூஞ்சி மாறம் பாரு, என்ன இது பழைய சோறா? இல்ல இதெல்லாம் நமக்கு வேணும். ஆனா நாம செய்யற விஷயத்தை மட்டும் அப்படியே தாண்டிதான். நம்பர் 1 வசனத்தை கை கொள்வது. நம்பர் 2 அப்போஸ்தலர் 22:16, சங்கீதம் 50:14-15. 2 பாயிண்ட்டுக்கு இது தேரும். சீக்கிரம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று, இது ஞானஸ்நானத்துக்கு சொல்லலாம், மேபி வேண்டாம், அது நிறைய பேருக்கு. ஆனா ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் வரலாம். படிப்பா. உன் பாவங்கள் போக நீ என்ன செய்? கழுவப்படு. தெலுங்க சீக்கிரம் வேகமா படிங்க. படிமா. ஞானஸ்நானத்துக்கு சொல்லலாம், இது ஞானஸ்நானத்துக்கான வார்த்தை தான். இங்கிலீஷ்ல சீக்கிரம். இப்ப திரும்ப சொல்லல, ஞானஸ்நானத்துக்கு வரதுக்கு விட அங்க அந்த பாதி வார்த்தையை கட் பண்ணோம்னா, நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை நீ என்ன பண்ணு? தொழுதுகொள். அல்லேலூயா. ஆண்டவரை இங்கிலீஷ்ல என்ன போட்டு? இங்கிலீஷ்ல போட்டு அதாவது கெட் அப்ன்றது ஓகே, ஆனா தொழுது கொள்றது, துதிக்கிறது பிரைஸ் போட்டிருக்கா? ஓகே. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடு. இல்ல அப்படி போடு. தமிழ் வார்த்தை போடுறது, கர்த்தருடைய நாமத்தை நீ என்ன செய்ய? நீ தொழுது கொள். ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு தயவு செய்து தாமதிக்காதீர்கள். நான் அடிக்கடி சொல்றது போல, இந்த நாளின் ஆராதனையிலே தடை செய்வதற்கு அல்லது இந்த நாளின் ஆராதனையில ஆராதிக்காமல் போவதற்கு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது லிசன் கவனிங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு காலையில நாங்க சில பாடல் பாடினோம், பாஸ்டர் ஆராதனை பண்ணாங்க. இது வந்தவங்களுக்கு வர அப்படி கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக பாருங்க, ஒரு 3 பவுச் வச்சிருக்கேன். முடிச்ச உடனே ஒரு டீமா நிக்க வச்சு இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் பண்ண போறோம். இது யாரு? இருக்கிற 10 பேருக்கா எல்லாருக்குமா? சொல்லுங்க, யாருக்கு இது? எல்லாருக்குமே. ஆராதிக்கிறதுல திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஆராதிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆராதிப்பதில் நீங்கள் தாமதிக்க கூடாது. நம்பர் 1 வசனத்தை கை கொள்வதற்கு தாமதிக்க கூடாது. நம்பர் 2 ஆராதிப்பதற்கு சங்கீதம் 50:14-15 ஸ்தோத்திர பலியிடுவதற்கு அடுத்து வரலாம், நெக்ஸ்ட் வரலாம். அது வேண்டாம். இது வரைக்கும் போதும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. என்ன பலியிடுவதற்கு? ஸ்தோத்திர பலியிடுவதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு நீ என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த என்ன செய்யக்கூடாதுங்க? யாராவது பாடுறீங்களா? டக்கு நான் பாடுறேன். யாராவது ஜெபிக்கிறீங்களா? டக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்க பாஸ்டர் கேட்பார், யாராவது ஏவப்பட்டுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர் ஜெபிக்காம இருப்பாங்க. எங்களுக்கு அப்படி பழக்கம். இப்ப கூட சொல்றேன் தானே. அப்ப கேட்பாரு, ஏன் உன்னெல்லாம் ஆண்டவர் ஏவவும் மாட்டாரா? என்னைக்குமே ஏவவும் மாட்டாரா? சில பேரை என்னைக்குமே அது ஏவாத மூஞ்சி அப்படியே தான் இருக்கும். ஏவாளுக்கு தங்கச்சி ஏவவே மாட்டார். கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நாங்களாம் ஆர்வத்துல போட்டி போடுவோம். நல்லவிதாவே எல்லாரும் நிறுத்தி யாராவது ஒருத்தர் ஜெபி. இன்னைக்கு யாராவது இங்க ஏவப்பட்டு பைபிள் கிளாஸ்ல கூட சொல்ல, யாராவது ஒருத்தர் ஏவப்பட்டோன்னா, யாரையும் ஏவாரு, நமக்கு எதுக்கு? உன் அசுத்தாவிதான் ஏவம் இல்ல. நல்ல அப்படி செய்யறதுக்கு கர்த்தருக்கு அவ்வளோ உற்சாகமா இருக்கணும். ஆமே. அப்ப படிங்க. நம்பர் 2 கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. நம்பர் 3 இங்கே இருக்கு, படிங்க.
இல்ல உன்னதமானவருக்கு நீ என்ன செய்யி, உன் பொருத்தனைகளை செலுத்து. பிரசங்கி 5:4 படிங்க. 3வது பாயிண்ட் அழகா இருக்குல்ல, அதுல சீக்கிரம். பொருத்தனை செய்தால் அதை செலுத்துவதற்கு நீ என்ன செய்யாதே, தாமதியாதே. அப்படி என்றால் மூடரில் அவர் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். கர்த்தருக்கு கொடுப்பதிலே தாமதப்படுத்தக்கூடாது. வேதத்தை கை கொள்வதற்கு தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்தது சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. ஆராதிப்பதற்கு நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளோ பின்னாடி இருக்கிற உங்க எல்லாருக்குமே நீங்கள் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கீர்கள். பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலும் உங்களுக்கானது. அதுல இல்லாதது உங்கள் குற்றம். ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு ஆப்சன்ஸ் இடத்துல நீங்க இருப்பீங்க. ஆப்சென்டான ஒரு ஆளா இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்களே அந்த நான் சொன்ன ஸ்டாலின் பாஸ் சர்ச்சுக்கு போன செய்திக்கு நான் 7:30 மணிக்கு என்ன கூப்பிட்டாரு. 7:35 நியர்பை போயிட்டேன். ஆமா, ஒரு 5 நிமிஷம் இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 7:45 என்கிட்ட வந்தது. ஆனா அதுக்குள்ள ஒரே பாட்டு பாடினாரு, 2 சரணம் பாடினாரு. 30 பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க, வெளியிலேயே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு யாருமே பாடல. மைக்கு கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், எண்ணி பார்த்தேன் அந்த போட்டோல. நான் பிடிச்ச படல ஒரு வாலிப பிள்ளைங்க ஒரு 10-12 பேர் வாலிப பெண் பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு 3 வாலிப தம்பிமார்கள் இருந்தாங்க, பின்னாடி இருந்தாங்க. அத்தனை பேருமே அந்த அந்த ஒரு பாட்டு 2 சரணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட மைக் விட்டாச்சு, அவ்வளவுதான். சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல நீங்க தயவு செய்து சொல்ற என்ன செய்யாதீங்க, தாமதிக்காதீங்க. இப்ப பாக்குற கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல கொடுக்கணுங்கிறத கண்டிப்பா கொடுத்துருங்க. கிளியரா சொல்லுவோம். இன்னொன்னு சொல்றேன், நீங்க கொடுக்கிற விஷயத்துல நீங்க டிலே பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்குற விஷயத்துல நாம அடம் முடிச்சுக்கிட்டு ஆண்டவரே இன்றைக்கே செய்யும், இப்பொழுதே செய்யும், இன்றைக்கு மாலையிலே எனக்கு தேவைன்னா நீ கொடுக்காம போன லிஸ்ட் எவ்வளவு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். மாலையில ஒரு அர்ஜென்ட் தேவை, ஐயா கொடுத்தாவணையானா நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மாறுபாடா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு மாறுபாடா இருப்பார். புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனா இருப்பாரு. நீங்க சரியா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் தேவைகள் எப்படி இருப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பார். அல்லேலூயா. ஐயா எனக்கு இவ்வளவு தேவை இருந்ததுயா, 2000 ரூபாய் தேவை இருந்ததுயா, யாரோ ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்கய்யா. அல்லேலூயா. ஐயா நான் எங்கேயோ போக வேண்டியது, நான் திரும்ப சொல்லியிருக்கேன், எங்கேயாவது நிப்பேன், எங்கேயாவது எதுக்காவது ஒரு நாள் எம்ஆர் நகர் ஜெயராஜன் ஒரு முறை அப்படி பார்த்துட்டு அப்படி அந்த மெயின் ரோட்ல வந்து நின்ன. அப்போ பைக் எடுத்துட்டு போல, எதுக்கோ நான் எடுத்துட்டு போல, இல்ல எங்கேயோ போயிட்டு வரேன். அந்த இடத்துல நிக்கிறேன், ஒரு ஆட்டோக்கு எதுக்கு நிக்கிறேன். பார்த்தா அப்போ நம்ம ராஜூர் அம்மா பையன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான், பிரசாந்த். விஷ்ணுகாந்த் என் பக்கத்துல ஒரு ஆட்டோ நிக்குது. என்னன்னு பார்த்தா, என்னப்பா இந்த மாதிரி அரிசி எதை எடுத்துட்டு போறியா? சரி என்னய்யா? இல்லப்பா ஆட்டோ நிக்கிறேன், வாங்கய்யா உட்காருங்கண்ணா. இல்லப்பா பரவாயில்லப்பாண்ணா. இல்லையா நான் மூளை கொத்துறது தான் போறேன், மூளை கொத்துற வரைக்குமாவது வாங்க அப்படின்னா. அல்லையா சொல்லுவான். நான் சொல்றது புரியுதா? எனக்கு ஆட்டோ தேவை, நான் எங்கேயாவது போகணும், அது பைக்கா கூட இருக்கட்டுமே. நம்ம இப்படி நின்று ஏதாவது பைக்குன்னா யாராவது நிற்பாங்க, பாஸ்டர் எங்க போறீங்க அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. நான் போயிட்டு இங்க வந்து இறங்கின பிறகு வா, அங்க ஒரு ஆள் வந்து நின்னா எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல, நான் எனக்கு தேவை அறிஞ்சு என் சூழ்நிலை அறிஞ்சு கர்த்தர் செய்யணும்னா நான் கர்த்தருடைய காரியத்துல சரியா இருக்கணும். அல்லேலூயா. நம்பர் 1 வசனத்தை கை கொள்வதில், நம்பர் 2 கர்த்தரை துதிப்பதில் ஆராதிப்பதில், நம்பர் 3 கர்த்தருக்கு கொடுப்பதில. அடுத்தது வாசியுங்கள் அப்போஸ்தலர் 9:23. சீக்கிரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சொன்ன டைம்ல முடிக்கல அப்படின்னுவீங்க. அநேக நாள் சென்ற பின்பு தவறான வசனம். நீங்கள் வாசிப்பது கரெக்ட் தான், ஆனா நான் எழுதின ரெஃபரன்ஸ் தவறு. எத்தனைப்பா? 20. படிங்க ப்ளீஸ், எழுதிக்கோங்க. 20 படிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் என்ன செய்தான்? யாரு? முன்னாடி 19 படிங்க, படிங்க. கவனிங்கம்மா, இப்ப முன்னாடி சொன்னல ஞானஸ்தானத்துக்கு டிலே. இந்த அம்மா லலிதாவுடைய எம்மடி எவ்வளவு மாசமா సభకి వర చర్చికి ఎన్ని సంవత్సరాలు వస్తున్నావు? ఎప్పుడు? 3
3 மாசமா. போன டிசம்பர்ல இருந்து தான் வர்றாங்க. போன டிசம்பர் தான் வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு நேத்து வந்து சொல்றாங்க நான் ஞானசானம் எடுக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுவான். ஆமே. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எல்லா வேதங்களும் கற்றுக்கொண்டு எல்லா சத்தியங்களும் கற்றுக்கொண்டு இன்னும் இத்தனை வருஷமா இன்னும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இவர்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க. பைபிள் எல்லாம் ஒழுங்கா படி. அப்படி படிச்சுட்டு வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஞானசானம் கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுவான். எல்லாம் பைபிளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நின்னாடு. நானே ஒண்ணு தெரிஞ்சுன்னு இருக்கிறேனே. அப்ப நீங்களே போய் நீங்க தப்பு பாஸ்டர், நீங்க ஞானசானம் எடுத்து நீங்க இப்பதான் எடுத்துருக்கணும். எனக்கு சொல்றேன். புதுசா வந்து அந்த ஆத்துமா நேத்து என்ன சொல்லுது? நான் என்ன பண்ணணும்? தாமதமின்றி அது சொன்ன. நீ என்ன பண்ணு? ஞானசானம் வந்து இங்க என்ன போட்டிருக்கு? தாமதமின்றி இயேசு தேவனுடைய குமாரன் என்ன பண்ணாங்க? நீங்க எத்தனை பேர் அப்படி இயேசு தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள்? நேற்று கூட மெசேஜ்ல ஆண்டவர் சொன்னா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? யார்கிட்ட போவோம்? வாழ்வு தரும் வசனங்கள் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. சரி, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க? ஆனா எலியா அப்படி அப்படின்றாங்க. பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. அப்போதான் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை. அப்ப நான் சொல்லியிருக்கிறேன், எதை யார் மேல கட்டுவார்னா, யாரு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்றாங்களோ அவங்களை கர்த்தர் ஊழியத்திற்கு பயன்படுத்துவார். அப்போ இது எத்தனாவது பாயிண்ட்? 6. 4வது பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு தாமதிக்க கூடாது. என்ன செய்ய தாமதிக்க கூடாது? நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் டீச்சர். ஃபர்ஸ்ட் ஞானசானம் எப்ப எடுத்தேன்னா, சிபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது எடுத்தேன். சிபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஆராத்துறையில நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சண்டே இந்த மே மாசத்துல அப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது, அப்போ எங்க சபையில ஞானசானம் கொடுத்துட்டு ஞானசானம் எடுத்துட்டு எங்க வந்தேன்? அழகா அந்த ஃபீலிங்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஞானசானம் எடுத்த வந்து நின்னேன். அதுக்கு முன்னாடியே சண்டே கிளாஸ் மீன்ஸ் சிபிஎஸ் நடத்திக்கிட்டே இருந்தேன். புரிதுங்களா நான் சொல்றது? விஷயம் என்ன? ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஊழியம் செய்யறதுக்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது. நல்லா பைபிள் காலேஜ் எல்லாம் போய் படிச்சுட்டு எப்போ ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் கழிச்சு தான் நான் பைபிள் காலேஜுக்கே போனேன். அல்லேலூயா. இன்னைக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? ஊழியம் செய்ய தாமதிக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கை கொள்ள தாமதிக்காதீங்க, ஆராதிக்க தாமதிக்காதீங்க, கொடுக்க தாமதிக்காதீங்க, அடுத்தது ஊழியம் செய்ய தாமதிக்காதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. எதையும் செய்வதற்கு ஆண்டவர் யாத்ராமத்தில் படிச்சோமே, அதை படிச்சு முடிச்சு நாம் ஆராதனைக்குள்ள, அதாவது கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணலாம். ரைட், எழுந்துருங்க. யாத்ராகமம் 3:2 படிச்சோமே. 34:2. சாரி. ஏரி. அப்போ ஆண்டவரை சந்திப்பதற்கு என்ன செய்யணும்? நாம ஆயத்தமாகி நிற்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். வாருங்கள். காணிக்க போடுறதுக்கு நேரத்துல யாரும் ஜெபிக்க வராதிங்க. ஏன்னா ஜெபிச்சுட்டு ஓடி போயிடுறீங்க. அதனால இல்லைன்னா நான் என்ன கீழே இறங்கி போயிடுறேன். கரெக்டா அந்த காணிக்க போற நேரத்துல வந்து பயன்படுத்திக்கிட்டு காணாமல் போய் விடுகிறீர்கள். ஸ்தோத்திரம். அதுக்காக தான் முன்னாடி ஆராதிக்கிறோம். எழுந்து நின்று வாருங்கள். பியூலா கூப்பிடுங்க. வாங்க. நோவா, ஜோசப் வாங்க. ஜீசஸ். உங்களை ஆராதிக்காம விட்டுட்டா குற்றம் என்மேல். வாங்கப்பா, வாங்க. எங்க அந்த மைக் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தூக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாப்பா அதான் இது ஒர்க்கானா ஓகே. இல்ல இது வச்சு அது வச்சு எல்லாம் செக் பண்ணிக்கப்பா. ஓகே, அதுப்பா வேலை செய்தா. ரெடி? ஆமென். ఓకే ప్రైజ్ లార్డ్. ఓకే, హల్లెలూయా. నిన్ను పోలిన వారెవరు? మేలు చేయు దేవుడవు, నిన్నేనే నంబితి నా దేవా. నిన్ను పోలిన వారెవరు? మేలు చేయు
జీవితమునకు ఆధారము చేసుకొంటిని, నీవు లేని జీవితమంతా వ్యర్థముగా పోవునయ్యా. அப்படியே சேர்ந்து பாருங்க. నీవు లేని జీవితమంతా వ్యర్థముగా పోవునయ్యా. ఆరాధన ఎలోహీం ఆరాధన, అడోనాయ్ ఆరాధన, యేషువా ఆరాధన, అడోనాయ్ ఆరాధన, యేషువా ఆరాధన. కృంగియున్న నన్ను చూసి కన్నీటి తుడిచితివయ్యా, కంటి పాప పాలే కాచి కరుణతో నడిపితివయ్యా. ఆమేన్. కంటి పాప పాలే కాచి కరుణతో నడిపితివయ్యా. ఆరాధన ఎలోహీం ఆరాధన, అడోనాయ్ ఆరాధన, యేషువా ఆరాధన, ఎల్ షడాయ్ ఆరాధన, ఎలోహీం ఆరాధన, అడోనాయ్ ఆరాధన, యేషువా ఆరాధన, ఎల్ షడాయ్ ఆరాధిపే, ఎలోహీం ఆరాధిపే, అడోనాయ్ ఆరాధిపే, యేషுவா ஆராதிப்பே. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றே வா. சேர்ந்து உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றே வா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. சேர்ந்து என் வாழ்க்கையின் ஆதாரமே நீர்தான் ஆண்டவரே, வீணா போகும், வீணாய்த்தானே போகும் ஐயா. ஆராதனா ஆராதிப்பே, ஆராதிப்பே, யேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் ஒருவரை நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம், தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. ஆமென்.
தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே அவர் ஒருவரே ஆறுதல் நீதானையா துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால் குனிந்து குனிந்து தூக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே ஜீசஸ் அவர் ஒருவரே தூயவராக கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா ஜீசஸ் அல்லேலூயா ஜீசஸ் நன்றி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி உம்மை போல யார் உண்டு நன்மை செய்ய நீ உண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா சொல்லுவோம் உம்மை போல யார் உண்டு நன்மை செய்ய நீ உண்டு உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போய்யா உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போய்யா ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கைகளை தட்டி நல்லா உற்சாகமா அவர் ஒருவருக்கு இன்றும் என்றும் சதா காலமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.